சென்னை கண்ணகி நகரில் வீராங்கனைக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக தற்போது கபடி பயிற்சியாளர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை கண்ணகி நகர் பகுதியைச் சேர்ந்த 17 வயது சிறுமி கபடி வீராங்கனையாக இருக்கிறார். ராஜு என்பவரிடம் இந்த சிறுமி கபடி பயிற்சி மேற்கொண்டும் வந்திருக்கிறார். இந்நிலையில் கடந்த ஜனவரி மாதம் முதல் மே மாதம் முடிய 3 முறை அந்த சிறுமிக்கு கபடி பயிற்சியாளர் ராஜு பாலியல் தொல்லை கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சிறுமியின் பாட்டி செம்மஞ்சேரி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் தற்போது கபடி பயிற்சியாளர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், என்ன நடந்தது? இந்த சம்பவத்தின் பின்னணியையும் பதிவு பண்ணுங்க. சென்னை கண்ணகி நகர் பகுதியை சேர்ந்த 17 வயது சிறுமி கபடி வீராங்கனையாக இருந்து வருகிறார். இந்த நிலையில அவர் ராஜு என்பவரிடம் அந்த சிறுமி கபடி பயிற்சியை மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில தான் கடந்த ஜனவரி மாதம் முதல் மே மாதம் வரையில 3 முறை அந்த சிறுமிக்கு கபடி பயிற்சியாளர் ராஜு என்பவர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து சிறுமியினோட பாட்டி செம்மஞ்சேரி அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல ஒரு புகார் ஒன்றையும் அளித்திருந்தனர். புகாரின் பேர்ல செம்மஞ்சேரி அனைத்து மகளிர் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழே பயிற்சியாளர் மீது வழக்கு பதிவு செய்து அவரை தீவிரமாக தேடி வந்த நிலையில தற்போது அவரை பிடிப்பதற்காக 2 தனிப்படைகளும் அமைக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து தலைமறைவாக இருந்து வந்த பயிற்சியாளர் ராஜுவை தனிப்படை போலீசார் இன்று கைது செய்து தற்போது காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த 17 வயது வீராங்கனை போல வேறு யாருக்காவது இது போன்று அவர் பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறாரா என்ற கோணங்கள்ல போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சாலமன். சென்னையில் வீராங்கனைக்கு பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவத்தில் கபடி பயிற்சியாளர் போக்சோவில் கைது செய்யப்பட்டிருக்காரு. அது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.